ஓம் சாந்தி. 12/7/2017 முரளி ரிவிஷன். இன்னைக்கு பாபா சொல்கிற, எப்பவுமே குஷியிலேயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தின் ராஜ போதை ஒருபொழுதும் மறக்க முடியாது. ஸோ குஷியாக இருக்கிறதுக்கான வழி பாபாவுடைய நினைவு, ஞான சிந்தனை. இன்னும் கேட்டால் இறை மாணவன் ஞாபகம், நம்மளால் மட்டும்தான் உலகத்தில் எல்லோரையும் ராவண ராஜ்யத்திலேருந்து மீட்க முடியுன்ற போதை, இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்காரு இல்லையா. ஸோ இந்தமாரி குஷிக்கான ஆதாரமாக என்னென்னலாம் இருக்குதோ அதுலேயே மூழ்கி இருந்தீங்கன்னா நீங்கள் நாராயணன் ஆக போகிறீங்கன்ற போதையும் மறக்காது. ஸோ மனிதனை தேவதையாக, திறமையாக, சாமர்த்தியமாக மாற்றுறது பாபாவுடைய சரித்திரம். அவருக்கு மட்டும்தான் சரித்திரம் இருக்கு, வேற யாருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் கூட சரித்திரம் கிடையாது. ஏன்னா துக்கத்திலிருந்து சுகத்துக்கு எடுத்துட்டு வர்றது தான் சரித்திரம், அதுதான் ஹீரோ. அந்த ஹீரோ பட்டு இறைவனுக்கு தான், ஸ்ரீகிருஷ்ணருக்கு கிடையாது. ஸோ மறைந்த அந்த ஆதிசநாதன தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்கிறாரு பார்த்தீங்களா. தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையான தேவதை தர்மத்தினராக மாற்றுறது தான் இறைவனுடைய தொழில். அடுத்தது பாபா சொல்கிறாரு, எப்படி சின்ன குழந்தைங்க அப்பா அம்மா கையை பிடிக்கலன்னா விழுந்துடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்களா, அதே மாதிரி நம்மளும் புரிஞ்சுக்கிறோம், பாபா கையை பிடிச்சிக்கணும். ஏன்னா பயங்கர இருள் மாயா எந்த ரூபத்தில் வேணாலும் நம்மளை அடிச்சிடும் அப்படின்ட்டு பாபாவையே பிடிச்சிட்ருக்குறோம். அவர் சொல்கிற வழிபடியே நடக்கிறோம். ஏன்னா உண்மையான கண்டத்தை உருவாக்கக்கூடிய, உண்மையை மட்டுமே பேசக்கூடிய, உண்மையான வழியை சொல்லக்கூடிய உண்மையான பாபா அவர் தான். ஸோ மகிமை எல்லாமே அவர் ஒருத்தருக்குத்தான் பண்ணணும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் இறைவன் மேலே நம்பிக்கை, நிச்சய புத்தி வரும். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறது இறைவன், ஆனால் அந்த சொர்க்கத்தின் எஜமானன் ஆகிறது ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் உருவாக்குறவருக்குத்தான் மகிமை, படைப்பவருக்கு. ஸோ படைப்பவர் ஒருவர் தான், ஆனால் படைப்பு நிறைய. ஸோ சொர்க்கத்தின் இளவரசராக ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும் இருக்க மாட்டார், நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. நாராயணனே 8 பேர் வராங்க, ஏன்னா 8 பரம்பரை இருக்குது. ஒவ்வொரு கல்பத்திலும் நாம தான் பாபா கிட்ட ஆஸ்தி அடையிறோம். இப்போ 84 பிறவி, அதாவது அரை கல்பம் சுகத்தையும் அரை கல்பம் துக்கத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் பாபாவுடைய வழிபடி எஜமானன் ஆகிட்டு இருக்கிறோன்ற விஷயம் மறக்கிறதுக்கு கிடையாது, ஒரு வினாடி விடாமல் நினைவில் இருக்கிறதுக்கு. ஸோ இதை நினைத்து நினைத்து குஷி அடையணும். அப்படி குஷியில் இருக்கிறீங்களா இல்லையா, அது உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். தேவதைகளுடைய முகத்தை பார்த்தீங்களா, எவ்வளவு புன்சிரிப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சொர்க்கத்தின் எஜமானர் நாமன்ட்டு. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக பாபா போர்டு உருவாக்க சொல்கிறார். கடவுளுடைய மகிமை தனியாகவும் இளவரசர் ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமை தனியாகவும் எழுதுங்க, அப்போ தான் மனிதர்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். பரமாத்மா தான் பதித்த பாவனர், அவர் படைக்கிறது தான் சொர்க்கம். திரேதா சத்தியுகத்தை தான் மனிதர்கள் சொர்க்கம்னு சொல்கிறாங்க. ஸோ சொர்க்கமும் நரகமும் பாதி பாதி. ஆனால் ஜட மரத்தோடைய ஆயுள் கரெக்டாக இவ்வளோ வருஷம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சிருஷ்டி மரத்தோடைய ஆயுள் துல்லியமாக 5000 வருடம், ஒரு வினாடி கூட கூடவோ குறையவோ இருக்காது. அந்த 5000 வருஷம் ட்ராமா 4 பாகமாக பிரிக்கிறாங்க. எப்படி ஜெகநாத் கோயிலில் சாதத்தை 4 பாகமாக பிரிக்கிறாங்களோ அந்த மாதிரி. இப்போ பாபா சொல்கிறாரு, சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து அதுக்கு தகுதியானவர்களாகவும் நம்மளை பாபா மாற்றிட்டு இருக்கிறார். சோழி மாதிரி இருக்கிற பாரதத்தை வைரம் மாதிரி மாற்றிட்டு இருக்கிறார். இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிற மாட்டாங்க, வரிசை கிரமமும் இருக்குது அவங்களுடைய கர்ம கணக்குப்படி.
ஸோ வாரிசாவனா பிரஜை ஆவனான்ட்டு பாபாட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறாரு, உங்கள் கர்ம பந்தனை பாருங்க, எந்த அளவுக்கு உங்கள் புத்தி எல்லாத்துல இருந்தும் சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல இருந்தும் மனிதர்கள்கிட்ட இருந்தும் புத்தி விலகி சதா ஒருவரோடு இணைந்து அப்படியே ஜாலியாக லேசாக இருக்குதோ அந்த அளவுக்கு வாரிசுல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லாட்டினா பிரஜையில் வருவீங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணுங்க. இறைவன் மட்டும்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். மனிதர்கள் அவங்கவுங்க மதத்தை தான் ஸ்தாபனை பண்ணுறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, லக்ஷ்மி நாராயணன் அந்த பாக்கியத்தை அடைஞ்சாங்கல்ல, எப்படி அடைஞ்சாங்க அதைத்தான் பார்க்குறோம். இந்த சங்கம் யுகத்தில் அவங்க அதுக்கான முயற்சி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பாபா சொல்றார். பல கல்பங்கள்ல பல சங்கம யுகங்கள் கடந்து வந்திருக்குது. மீண்டும் பல சங்கம யுகங்கள்ல நான் உங்ககிட்ட மீண்டும் உங்களை தூய்மை ஆக்கத்தான் போறேன். ஸோ மகிமையெல்லாம் இந்த ஒரு சங்கம யுகத்துக்கு தான், கல்பத்தின் சங்கம யுகத்துக்கு தானே தவிர ஒவ்வொரு யுகத்துக்கும் இடையில வர சங்கம யுகத்துல கிடையாது. சத்தியுகத்திர அந்த சங்கம யுகத்துக்கெல்லாம் மகிமை கிடையாது. அங்க ராஜ்யம் தான் இன்னொருத்தருக்கு போகுது, இருந்தாலும் சக்தி குறையுது. இப்ப எல்லோருக்கும் உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு, சத்தியுகம் உச்சிக்கு போறதுக்கு பாபா வழி காட்டுறாரு. சாந்தி தாமம் சுகதாமம் அழைச்சிட்டு போறாரு. உலகத்துல எல்லாருமே சாந்தி எப்படி கிடைக்கும்னு சொல்றாங்க, சுகம் எப்படி கிடைக்கும்னு கேட்க மாட்டாங்க. அமைதி கிடைச்சா போதுன்னு இருக்கிறாங்க. அதனால பெரும்பான்மையானவர்கள் அமைதியான பரந்தாமத்துல தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. அப்புறம் அரை கல்பம் முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க நேரத்தில் அந்தந்த தர்மத்தில் பிறவி எடுக்க வருவாங்க. பாபா சொல்றாரு, பிரம்மா தான் நம்பர் 1 தேவதை. ஆனால் அவரே இப்போ தன்னை தேவதைன்னு சொல்லிக்க முடியாத அளவுக்கு மோசமான நிலை அடைந்த அந்த நேரத்தில் தான் சிவபாபா எல்லா சாஸ்திரங்களின் சாரமான இறைவனை எப்படி நினைக்கிறதுன்றதை கரெக்டாக சொல்லி கொடுக்குறார். அதன் மூலமாக ஆஸ்தி கொடுக்குறார். இப்போ நீங்களே முடிவெடுங்க, இறைவன் சொல்கிறது ரைட்டா, மனிதர்கள் சாஸ்திரங்கள் எழுதுனது ரைட்டா? கடவுள் உண்மையானவர், உண்மையத்தான் சொல்லுவார். அதன் மூலமாக தான் உண்மையான கண்டத்துக்கு நீங்கள் போவீங்க. வேத சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடைய அதில் எந்த லட்சியமும் கிடையாது. ஸ்கூலுன்னா லட்சியம் இருக்கணும். ஜென்ம ஜென்மமாக வேதங்களை படித்து கீழே தானே வந்தீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு லட்சியம் இருக்குது, நாராயணன் ஆகணும், முக்தி ஜீவன் முக்தி அடையணும். மற்றபடி சாஸ்திரங்கள் படிக்கனால முக்தி ஜீவன் முக்தி எல்லாம் கிடைக்காது. வேணா சரீர நிர்வாகத்துக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அவ்வளோதான். அதுவும் நடத்துகிறவங்களுக்கு தான், கேட்குறவங்களுக்கு கிடையாது. இன்னொன்று, பக்தி மார்க்கத்தில் அவங்க பாவனைக்கு ஏற்ற சாட்சாத்காரம் கிடைக்குது. அதை பார்த்தே இறைவனை அடைஞ்சிட்டாதான் குஷி அடைஞ்சிடுறாங்க. அதனால் ஒருத்தர் எனக்கு எல்லாமே பிள்ளையார், எனக்கு எல்லாருமே அனுமார், எல்லாமே அம்மன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சர்வ வியாபி கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு அவங்க புத்தியில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. அதான் பாபா சொல்றார், பக்தர்கள் மாலை வேற, ஞான மாலை வேற. அதிகமாக ஞானத்தை அடைஞ்சி ஞான சொரூபமாக ஆனவங்க தான் ஞான மாலையில் வராங்க. பக்தியில் இதுக்கு முந்தைய ஜென்மத்தில் பக்தி செஞ்சாங்கன்னா அடுத்த பிறவிலையும் அந்த பக்தி சமஸ்காரம் வரும். ஆனால் ஒரு பிறவிக்கு தான். நடுவில் யாரோ நாஸ்திகம் பேசுனாங்கன்னா திடீர்னு நாஸ்திகமாகி பக்தியை விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் இறைவன்கிட்ட இருந்து முகத்தை திருப்பும்போது இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ எடுக்கிற இந்த சமஸ்காரம், தேவதை சமஸ்காரம், ஒரு பிறவிக்கு 21 பிறவிக்கு வரப்போகுது. ராஜா ராணி ஆக போகிறீங்க. அதுக்கப்புறம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலை குறையும். ஆனால் சமஸ்காரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இப்போ போடுறீங்களோ அந்த அளவுக்கு 21 பிறவி முழுமையாக ராஜ பதவி அடைவீங்க. இப்போ அந்த சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இடையில் இருந்தாலும் உங்கள் புத்தி எங்கே நோக்கி போகுது? சத்தியுகத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கே தான் போகிறோன்னு நமக்கு தெரியும். அதுக்காகத்தான் பாபாவை நினைவு செஞ்சிட்டே இருக்கிறோம். இந்த சரீரத்தையும் இங்கேயே ராவண ராஜ்யத்தில் கைட்டு எழிஞ்சிட்டு அங்கே போயிடுவோன்னு உங்களுக்கு தெரியும்.
அதனால சரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. சிவபாபா அப்படிங்கிற ஹுசைனுடைய குதிரை தான் பிரம்ம பாபா. அழிவற்ற சிவபாபாவுடைய ஆசனம். ஆத்மா சத்தியுகம் தங்க யுகத்திலேருந்து கடைசியில் இரும்பு யுகத்துக்கு வந்துடுது படிப்படியாக. ஆனால் பரமாத்மா இறைவன் வர்றது கிடையாது. அவர் எப்பயும் ஒரே நிலையில் இருக்கிறாரு. கீழான இருக்கிறவங்கள மீண்டும் தங்க யுகத்துக்கு அழிச்சிட்டு போகிற பாதையும் அவர் கொடுக்குறாரு. தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு தினமும். எப்படி அவர் பிரவேசிக்கிறாரு எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவருக்கு எப்போ இந்த பக்தியின் பார்ட்டு முடியுதோ அந்த டைம் தான் இறைவனுக்கு மேலே சங்கல்பம் வருதான் பரந்தாமத்தில், நான் போய் புது படைப்பை படைக்கணும். ஏன்னா அவரும் இந்த நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கார். மனிதர்கள் துக்கத்தில் இருக்கிறவங்களை மீட்டு சுகத்தை கொடுக்கறது தான் அவருடைய பார்ட்டு. அதனால தான் சுகம் கொடுப்பவர் இறைவன் தான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்கன்னா அல்ப காலத்துக்காச்சும் அதோடைய பிரதிபலன் கிடைக்கும், அதாவது ஒரு ஜென்மத்துக்காச்சும். ஆனால் எல்லாரையும் விட அதிக நல்ல காரியம் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது. அதை நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் இதோடைய பலன் 21 பிறவிக்கு வருது. அடுத்தது பாபா ஸ்டாங்க ராக்கி ஃபங்க்ஷனில் போய் புரிய வைங்க. தூய்மை ஆகிறதுக்கு சத்தியம் எடுத்துக்கிறதுக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷன் புரிய வைங்க, ரக்ஷாபந்தன். ஆனால் இறைவன் வராத வரைக்கும் மனிதர்கள் தூய்மையாக முடியாது. அவர் தூய்மையாக்க வச்சதுடைய நினைவாகத்தான் இந்த ரக்ஷாபந்தன் கொண்டாடுறாங்கன்னு புரிய வைங்க. பிரம்மகுமாரிகள் நாங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கிறோம், இதோடைய நினைவாக தான் பூணூல், நோன்பு கயிறு, கங்கணம்லாம் கட்டுறாங்க. காம மகாசத்ரு, அதனால என்கிட்ட தூய்மையாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு இறைவன் சொல்கிறார். மற்றபடி நீங்கள் ராக்கி கட்டணும்னு கூட அவசியம் கிடையாது. பாபா கொடுக்குற வழிப்படி நீங்கள் சத்தியம் பண்ணி அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா தூய்மையாக இருக்கிறதுக்கான பலம் வந்துடும். காமத்தை வென்றுடுவீங்க, உலகத்தையே வென்றுடுவீங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, தூய்மையை இழக்காதீங்க, எந்த காரணத்தை கொண்டும் தைரியம் வைங்க, சக்தி நான் கொடுக்குறேன். ஆனால் நிறைய பேர் அப்படி எழுதி கொடுத்து கூட மீண்டும் விகாரத்தில் போய் விழுந்துடுறாங்க. ஸோ தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குறதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சங்கமயுகத்தில் இறைவன் வரார். பிரம்மா வாய் வழியாக இந்த வழியை கொடுக்குறார். உறுதிமொழியை நிறைய பேர் எடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க, அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறதுக்காக இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருக்க தயாரா? தூய்மையான பிராமணர் ஆனால் தான் தேவதையாக முடியும். அதனால தான் அவங்க கோயிலில் இவ்வளோ கூட்டம் வருது. எத்தனை பிராமணர்கள் தூய்மையின் உறுதிமொழி எடுத்துருக்குறோன்ட்டு ஆல்பத்தை அவங்களுக்கு காட்டுங்க. இந்த ஒரு பிறவி உறுதிமொழி எடுத்திங்கன்னா 21 பிறவிக்கு தூய்மையாக இருப்பீங்க. ஏன்னா காமத்தின் மூலமாக தான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். 21 பிறவிக்கு அந்த பிரச்சனையே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே போகணும்னா இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருக்க முடியாதா? இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் எழுதி வச்சுட்டு சொற்பொழிவு நடத்துங்க. இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து இந்த ஞானத்தை கேட்டு தான் கிருஷ்ணர் பிறக்கிறாரு சத்தியுகத்தில். ஸோ இந்த மாதிரி சரித்திரம் சிவனுடைய சரித்திரம். சாமர்த்தியமாக சோழி மாதிரி இருக்கிற குழந்தைங்கள வைரம் மாதிரி மாத்துறாருன்னா இது இறைவனுடைய சரித்திரம். ஸோ மகிமையெல்லாம் அவருக்கு தான். அவரை தவிர மற்றவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது தேவையில்லாதது. பாவம், மனிதர்களுக்கு எதுவும் தெரியல, அதனால் கொண்டாடுறாங்க. வரதானம் பாபா சொல்றாரு, ஞானம் அப்படின்னா ஒளி மற்றும் சக்தி, அதாவது மைட் அண்ட் லைட். அப்படி லைட் ஹவுஸாக இருக்கிற குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு டக்குன்னு தெரியும். இது இருட்டு, இது பிரகாசம், இது வீணானது, இது சக்தியானது ஒரு வினாடியில் டக்குன்னு பகுத்தெறிஞ்சிடுவாங்க. அதனால் அவங்க எப்பவுமே இருளில் மாட்டிக்க மாட்டாங்க, மாயக்கிட்ட மாட்டிக்க மாட்டாங்க. இருள்னு தெரிஞ்சும் இருளில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஞானினோ புத்திசாலினோ யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, அனுபவ மூர்த்தி ஆகுங்க. ஞானம் நிறைந்தது உங்களுடைய எண்ணம் சொல் செயலில் வெளிப்படணும். அந்த மாதிரி ஞானம் நிறைந்த ஆத்மா ஒருபோதும் தவறான காரியங்களின் வசமாகவும் மாட்டாங்க.
அசுர சுபாவ சமஸ்காரங்களின் வசமும் ஆக மாட்டாங்க. ஸ்லோகன் இல்லையா? அப்போ ஞானம் நிறைந்தவர்கள்லாம் என்ன அர்த்தம்? எது நடந்தாலும் டக் 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 டக்குன்னு அதுலேருந்து புத்தியை விலக்கி பாபாட்ட போயிடுவாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற சுபபாவனை மட்டும்தான் வைப்பாங்க. இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இந்த மாதிரிலாம் மாட்டிக்க மாட்டாங்க. அப்படி மாட்டினா அவங்க ஞானம் நிறைந்த குழந்தை கிடையாது. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. ஏன்னா இது கல்யாணக்காரி சங்கமேகம். ஸ்லோகன் ஹீரோ பார்ட்டை நடிக்கிறதுக்காக ஜீரோ பாபாவுடன் இணைந்தவராகுங்க. இல்லையா? நமக்கு தான் கதாநாயகன் பார்ட் 5000 வருஷத்துலையுமே ஃபுல்லாகவே. அப்போ அதுலேயும் பயங்கரமான பார்ட் வந்து இந்த இறுதியில் தான். ஸோ அது எப்படி கிடைக்குது அந்த ஹீரோ பார்ட்னா, ஜீரோவோட, அதாவது பூஜ்ஜியமாக, அதாவது ஒரு புள்ளியாக இருக்கிற சிவபாபாவோட இணைந்தே இருந்தீங்கன்னா எப்பவுமே என்ன நடக்குது, தப்பு ரைட்டு, இந்த ஆராய்ச்சி வேணாம். என் புத்தி பாபா கிட்ட வந்து பிரியாமல் இருக்கிறதான்னு மட்டும் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. டக்கு டக்குன்னு அவர்கிட்ட இணைஞ்சிடுங்க, புள்ளி ஆகிடுங்க. ஐயோ இங்கே நடக்கிறதுலாம் ட்ராமாவில் நான் மாட்டிக்கூடாது, நான் விலகி இருக்கிறேன், பாபா விலகி இருக்கிற மாதிரி. அங்கே இருந்துட்டு சாட்சியா அது பாட்டுக்கு போகுது, எல்லாம் நன்மைக்கு போகுது, எல்லாம் நன்மையில் முடியும், அது பாட்டுக்கு நன்மையில் முடியறத பார்ப்பீங்க. அப்போ உங்களுடைய எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்கும்? தெய்வீகமானதாக, இறைவனுடைய குணங்களை பிரதிபலிக்கிறதாக இருக்கும். அதனால் பாபாவோட இணைஞ்சு இருந்தீங்கன்னா நீங்கள் ஹீரோ. பாபாவை விட்டீங்க, ஜீரோ ஆகிடும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.